அந்த ஜீவன் வெளிப்பட்டது. வேதத்துல கர்த்தர் தரிசனமானார் அப்படின்னு நிறைய இடத்துல இருக்கா இல்லையா? தேவதூதர்கள் தரிசனமான இந்த இடத்துல வாசிக்கிறோம். யோவான் சொல்றாரு, அவர் தரிசனமாகல, அவர் வெளிப்பட்டார். இதை நான் எப்பவுமே தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்திலும் சேர்ந்து வாசிக்கிறது என்னுடைய வழக்கமா இருக்கு. ஒரு ஆங்கிலம் தெரிந்தவர்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எப்பவுமே தமிழ் பைபிளையும் இங்கிலீஷ் பைபிளையும் பக்கத்துல வச்சு என்ன பண்ணுங்க, வாசித்து பழகுங்க. நிச்சயமா வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கீங்கன்னா அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய காரியங்களை, ஆழங்களை, இன்னொரு வித்தியாசமான கோணங்களை உங்களால் வேதத்திலேருந்து அறிய முடியும். அப்படி நான் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை வந்தது, லைஃப் மேனிஃபெஸ்டட், ஜீவன் வெளிப்பட்டது. ஏவின வார்த்தை என்னன்னா, கர்த்தர் தன்னை இன்றைக்கு வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்குறாரு, விஷன் கொடுக்குறாரு. நான் சொல்ல, தன்னை வெளிப்படுத்த போகிறார் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு சொப்பனத்தை கொடுக்க போகிறார் நான் சொல்லல, அதற்கும் மேலாய் கர்த்தர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார் என்று சொல்லுகிறேன். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு மேன்மை அந்த வார்த்தையில இருக்கு. மேனிஃபெஸ்டட் அப்படின்னா என்னன்னா, கிரியைகள்ல கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்த போகிறார்.